ஏற்கனவே இருந்து வரும் கழிவு சார்ந்த பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்து அதன் பின்னர் புதிய விரிவாக்க நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு அப்துல் வாஹித், ஐஎம்எம் காயல். அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாதாக. முக்கியமாக டிஎன்பிசிபி உடைய கான்சென்ட் பெறாமலேயே டிசிடபிள்யூ கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த பிவிசி இதை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்ட விதத்தில் அவர்கள் தந்த பதிலிலிருந்து தெரிய வருகிறது. இந்த தகவல் உரிமை சட்டத்தின்படி அவங்க கொடுத்த பதில், நாம் அவங்களுக்கு அனுப்பின லெட்டர் வந்து 4ஆம் தேதி 3ஆம் மாதம் 2011 அனுப்பியிருந்தோம். அவங்க அதுக்கு சரியாக 18/4/2001 பதில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளான்ட் வந்து 2007 ஆரம்பிக்கும்போது 2007-2008க்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பிவிசி இதுக்கு, அதாவது மாசு கட்டுப்பாடு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு 2008 எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ரினியூவல் கிடச்சிருக்கு 2009 வரைக்கும். 2009 2011 வரைக்கும் எந்த பெர்மிஷனும் இல்லாமல் அது நடந்துட்டு இருக்கிறதாக மாசு கட்டுப்பாட்டிலேருந்து வந்த தகவல் இது. ஐயா அவர்களுக்கு ஒரு மனு கொடுக்கும்போது இதனுடைய டீட்டெயிலாக நாங்கள் தெளிவாக கொடுக்குறோம். அந்த காப்பியோட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வந்த அவங்களோட அத்தன்டிகேட்டட் ப்ரூஃப் கூட நாங்கள் தகவல் தரோம். இதற்கு டிசிடபிள்யூ விளக்கம் தர வேண்டும். கடந்த 2 வருடங்களாக நீங்கள் தகுந்த கன்சென்ட் இல்லாமல், குறிப்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திலிருந்து சான்றிதழ் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தொழிற்சாலையை இல்லீகலாக நடத்தினீர்களா என்பதே என்னுடைய கேள்வி. எங்களுடைய டிசிடபிள்யூ பிவிசி பிளான்ட் வந்து தொடர்ந்து நாங்கள் அப்ளிகேஷன் டிஎன்பிசிபி கொடுத்துட்ருக்கோம். 2010, 11, 12 வரைக்கும் எங்களோட கன்சென்ட் ரினியூ ஆயிடுச்சு. அவங்க வந்து சில காரணங்களுக்காக, அவங்களுடைய காரணங்களுக்காக தாமதம் ஏற்பட்டது. ஆனால் எங்கள் எந்த கன்சென்ட்டுமே வந்து இன்க்ளூடிங் பிவிசி பிளான்ட் எல்லா கன்சென்ட்டும் எங்கள்கிட்ட இருக்குது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆல் கன்சென்ட்ஸ் ஆர் அவைலபிள் வித் அஸ் ப்ளீஸ். திரு எஸ்கே ஷாலியா. பேசி முடிச்சிடுங்க. திருப்பி கிராஸ் கொஸ்டினும் அலோவ் ஆகாது. அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க இங்கேயே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அதுவும் கிடையாது. அவங்க என்ன பதில் கொடுக்க முடியும் இங்கே கொடுக்கட்டும், மற்ற ரிட்டனில் கொடுக்கட்டும். தென் ஃபைனல் அத்தாரிட்டி அந்த ஸ்டேட் லெவலில் எஸ்இசி ஸ்பெசிஃபிக் அந்த என்வாயன்மெண்ட் கமிட்டி இருக்குது, அவங்க தான் ஃபைனல் இதை எடுப்பாங்க. அவங்க இதை எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ தயவுசெய்து நம்ம கிராஸ் கொஸ்டின் நிறைய நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். தேங்க்யூ. டிசிடபிள்யூ நிறுவனம் மக்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்கி வருவது உண்மை. அதன் மூலம் பல நாட்டுக்கு தேவையான பொருட்கள், அவர்கள் சொன்னது போல தேவையான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதும் உண்மை. ஆனால் எங்களுடைய அச்சம் எல்லாம் அணுதினமும் நாங்கள் புற்றுநோயாளிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் குடும்பத்திலேயே பல நோயாளிகளை நாங்கள் இறக்க பார்த்து கொண்டிருந்திருக்கின்றோம். அதே போன்று இது வந்து பணக்காரனையும் ஏழையாக்கிவிடும் நோய். இந்த நோய்க்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்த டிசிடபிள்யூடைய கழிவு நீர் கடலில் கலக்கிறது என்பதை நாங்கள் இங்கே வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த கழிவு நீர் கலப்பதை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டார்கள். இது நேரடியாகவோ மறைமுகமாகவோ கடலில் கலக்கக்கூடாது என்ற விதி இருக்கிறது. அவர்களுடைய இந்த பிரசன்டேஷனிலும் கூட அவர்கள் வந்து கழிவு நீர் கடலில் கலப்பதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் கழிவு நீர் கடலில் ஆண்டுதோறும் 2 முறை குறைந்தபட்சம், அதிகபட்சம் 4 முறை கலக்கப்படுகிறது உண்மை. இதை நாங்கள் அணுதினமும் நாங்கள் கடலை சென்று பார்த்து புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து தேவையான ஆதாரங்களோடு பத்திரிகை செய்திகளையும் நாங்கள் பராமரித்து வருகின்றோம். இது உண்மை. எங்களுடைய காயல்பட்டண மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய அன்றாட உணவு பெரும்பாலும் அசைவத்தை ஒட்டி இருக்கிறது. அந்த அசைவத்திலும் வாரத்தில் எப்படியும் 4 நாட்கள் மீன் உணவாக அமைகிறது. அந்த மீன் உணவு இந்த பகுதியிலே டிசிடபிள்யூ வெளியிடக்கூடிய கழிவுகளில் இருக்கக்கூடிய மெர்க்குரியை சாப்பிடக்கூடிய அந்த மீன்களைத்தான் நாங்கள் உட்கொள்கின்றோம். ஆக தடை செய்யப்பட்ட மெர்க்குரி அவர்கள் இல்லை என்று அவர்கள் சார்ந்த ஆய்வகத்தின் மூலமாக அறிக்கை தந்தார்கள். நாங்கள் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்திலிருந்து பெறப்பட்ட அறிக்கையை நாங்கள் தந்திருக்கின்றோம். அது குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அனைத்து விவரங்களையும், புகைப்படத்துடன் கூறிய அனைத்து விவரங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட அனைத்து விவரங்களையும் நாங்கள் தர காத்திருக்கின்றோம்.
அடுத்து நான் புதிதாக சொல்ல விரும்பும் ஒரு கருத்து, நிலக்கரியை மையமாக கொண்டு அவர்கள் மின் உற்பத்தி செய்கிறார்கள். இந்த மின் உற்பத்திக்கான காரணத்தை அவர்கள் நிறுவன ரீதியாக சொல்லும் பொழுது, எங்களுடைய மின் தேவைக்காக, தொழிற்சாலையுடைய மின் தேவைக்காக மின் உற்பத்தி பண்ணப்படுகிறது. அது போக அந்த பிளான்ட் மூலமாக எக்ஸஸாக வரக்கூடிய மின் உற்பத்தியை நாங்கள் விற்பனை செய்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த மின் உற்பத்திக்காக 2006ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு பொதுமக்கள் கருத்துணர்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இந்த கோல் பேஸ்ட் மின் உற்பத்தியால் இது இம்போர்ட்டட் கோல் தான், இதனால் எந்த கழிவு பொல்யூஷனும் இல்லை, மாசு இதுவும் வராது, பாதிப்பும் வராது, வெறுமனே 11% தான் இந்த நிலக்கரியால் மாசு ஏற்படும் என்று அவர்கள் சொன்னார்கள். அரசாங்கமும் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த தொழிற்சாலையிலிருந்து நிலக்கரி வாயிலாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் மூலமாக ஏற்படும் மாசு 39.9%, கிட்டத்தட்ட 40% மாசு ஏற்படுகிறது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று சில விவரங்களையும் இங்கே தர விரும்புகின்றேன். காயல்பட்டினம், இந்த தொழிற்சாலை அமைந்திருப்பது காயல்பட்டினம் நகராட்சிக்குள்ள. காயல்பட்டினம் நகராட்சிக்கு அவர்கள் வரியும் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடக்கூடிய எந்த ஒரு அறிக்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பத்திரிகை செய்தியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இருப்பிடத்தை பற்றி சொல்வதாக இருந்தாலும் சரி, அதனை காயல்பட்டினம் என்ற பேரை அவர்கள் கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கிறாங்க. அது வேணும்னு நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா, அதில் உள்நோக்கம் இருக்குதா இல்லையா, அந்த சந்தேகத்தை அவங்க நிவர்த்தி செய்யணும். அடுத்தது நகராட்சி, எந்த நகராட்சிக்குள்ள எந்த லோக்கல் பாடிக்குள்ள அந்த நிறுவனம் இருக்கிறதோ அந்த லோக்கல் பாடியில் அவங்க அரசு விதிகளின்படி சில விவரங்களை தந்தே ஆக வேண்டும். ஆனால் முறைப்படி அது தரப்படுவதில்லை என்ற சந்தேகம் பொதுமக்களாகிய எங்களுக்கு வலுக்கிறது. அடுத்து இந்த கூட்டத்திற்கு கூட நகராட்சிக்கு முறையாக அறிவிப்பு தரப்படவில்லை என்பதை அறிகின்றோம். ஏன்னா நான் நகராட்சிக்கு டெய்லி போகிறோம், அங்கே வெளியே நோட்டீஸ் ஓட்டுவாங்க, அதில் என்னென்ன அறிவிப்பு இருக்குதோ நாங்கள் பார்ப்போம். இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அங்கே எந்த நோட்டீஸும் இல்லை பப்ளிக் ஹியரிங்கை பற்றி. நாங்கள் வெளிப்படையாக வேறு ரூபத்தில் தெரிஞ்சு தான் அங்கே வந்திருக்கின்றோம். ஆக இது நாள் வரை நடைபெற்ற இந்த பொதுமக்கள் கருத்தாய்வு கூட்டம் எதுவுமே எங்களுக்கு தெரிவிக்கப்படுவதில்லை. இது எங்களுக்கு புது அனுபவம். ஆனால் இந்த முறை தயவு செய்து இதை நாங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியிருக்கின்றோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொன்னது போல இது எந்த பக்க சார்பும் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கும் என்று நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம். எங்கள் மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த ஒன்றுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். எனவே தயவு செய்து எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த உற்பத்தியாக இருக்கட்டும், மக்களுடைய உயிர், சுற்றுச்சூழல் முக்கியம். அதற்கு பிறகுதான் அனைவருடைய உற்பத்தி, வேலைவாய்ப்பு, இதர வசதிகள் எல்லாமே. எனவே எங்களுடைய உயிர் பிச்சை கேட்கின்றோம். எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இது விஷயத்தில் பொறுமையாக நாங்கள் தந்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கைகள் இதை போன்று பலர் தரவிருக்கிறார்கள். அந்த ஆய்வறிக்கைகள் அனைத்தையும் பார்த்து பொறுமையாக நீங்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு தேவையான இதுகளை பெற்ற பின் பொதுமக்களுக்கும் உங்கள் சார்பாக தெளிவான அறிக்கை ஒன்றை நீங்கள் விவரமாக தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து மருத்துவ பரிசோதனை செய்வதாக சொன்னார்கள். காயல்பட்டினத்தில் அப்படி பெருசாக எதுவும் செய்கிற மாதிரி தெரியல. அவ்வப்போது எப்போவாச்சும் ரேராக, இது வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளில் எந்த மருத்துவ பரிசோதனையும் நடந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி அந்த காயல்பட்டினத்தில் அவங்க எப்போவாச்சும் அந்த கண் சிகிச்சை முகாம் நடத்த நான் பார்த்துருக்கின்றேன். அதுவும் சமீப காலமாக எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை நான் சார்ந்துள்ள CFFC கேன்சர் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி புற்றுநோய் காரணி கண்டறியும் குழுவின் சார்பாக இந்த அறிக்கையை மனப்பூர்வமாக சமர்ப்பித்து விடைபெறுகின்றேன். எங்களுடைய இந்த புற்றுநோய் காரணி கண்டறியும் குழுவின் சார்பாக எங்கள் ஊரில் மட்டும் மத வேறுபாடு இல்லாமல், பகுதி வேறுபாடு இல்லாமல், நாங்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற, பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு வழி இல்லாமல் இருக்கின்ற அனைவரையும் நாங்கள் சென்சஸ் கருத்தாய்வு எடுத்து வைத்திருக்கின்றோம். அது சம்பந்தமான விவரங்களையும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நாங்கள் விரைவில் சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு, எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக குடும்பத்துக்கு 1, 2 என்ற அடிப்படையில் புற்றுநோயாளிகள் அனுதினமும் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள், இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு விடிவு காலம் தெரியவில்லை. பல லட்சம் சம்பாதிக்கக்கூடியவர்களும் நொடிப்பொழுதில் பிச்சைக்காரர்களாகக்கூடிய இந்த நோய்க்கு நாங்கள் இந்த தொழிற்சாலையை சந்தேகப்படுகின்றோம். இதுதான் காரணம் என்று. எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இது விஷயத்தில் பொறுமையாக மக்களுடைய உயிர், உடைமை அனைத்தையும் கருத்தில் கொண்டு நல்ல முடிவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் சொல்லலாம், இது கருத்துக்களுக்கு பதில் நீங்கள் சொல்லலாம். ஒரு 3 நாள் இது அப்ஜெக்ஷன் ரேஸ் பண்ணார் இல்லையா? ஒன்று அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மெர்க்குரி நீங்கள் யாரையோ வச்சு ஸ்டடி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அது சுகந்தி தேவதாசன் இஸ் ரெஜிஸ்டர்ட் பாடி வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இட்ஸ் அப்ரூவ்ட் பாடி. ஸோ வி ஹவ் நாட் டன் வித் எனிபடி எல்ஸ். அது ஒன்று. என்னோட புற்றுநோய்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் எல்லா இடத்தையும் ஈவன் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்படி எந்த விதமான பாதிப்பும் எங்களது ஆலையினால் வந்ததில்லை என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கின்றார்கள். காயல்பட்டினத்தில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம்.
அது மாதிரி ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லை. தட் இஸ் நம்பர் 2. அப்புறம் இவங்க வந்து இந்த பப்ளிக் ஹியரிங்கை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் டிசைட் பண்ணி இது வந்து பத்திரிகையிலலாம் வருது, எல்லாருக்கும் பொதுவாக பார்க்கக்கூடிய இதுதான். தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லணுங்கிறது தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட்னம் நார்த்னு தான் போட்டிருக்கோம். இவங்க காயல்பட்டினம் பேரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு காயல்பட்டினம் ரொம்ப பிடிக்கும். காயல்பட்டினம் நார்த்னு எங்கள் ரிப்போர்ட் EAA ரிப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் பேஜில் காயல்பட்டினம் நார்த்னு தான் போட்டிருக்கோம். திரு அண்டன் கோமஸ். அறிமுகப்படுத்திட்டீங்க. புன்னக்காயல் இந்த டீசல் தொழிற்சாலை 1958ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பித்து 59 அது செயலாற்றி வருகின்றது. நான் பிறந்ததும் 1959. பிறந்து என்னுடைய இளமை காலத்தில் இந்த டீசலுடைய பாதிப்பு எப்படி என்பதை, எங்கள் ஊரில் எப்படி பாதிக்கப்பட்டது என்பதை நான் நன்கு அறிந்தவன். அந்த காலகட்டங்களில் குளோரின் அவங்க சாதாரணமாக எதையும் கண்டுக்கிறாமல் வெளியிடுவாங்க. அதனால் ஆஸ்மா நோயாளிகள் ஊரில் இருக்க முடியாது. அந்த ஆத்தூர் சுற்றி வட்டாரங்களில் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சரியாக இருந்தது. இதையெல்லாம் நாங்கள் எதிர்த்து போராடி கொண்டிருந்தோம். அது மாத்திரமல்ல, மினமிட்டா ஜப்பானில் மினமிட்டா இன்சிடெண்ட்டுக்கு பின்னால் இந்த மெர்க்குரி செல் ப்ராசஸ் தடை செய்யப்பட்டது. ஆனால் இங்கே மாத்திரம் ஓடிக்கிட்டு இருந்தது. நாங்கள் பல கட்ட போராட்டம் நடத்தி 2007 மெம்பரன்ஸ் செல் ப்ராசஸ் வந்தது. அதற்கு நாங்கள் வரவேற்பளிக்கும். குறிப்பாக அந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த இந்நாள் பிபிஆர் கூடிய ஸ்ரீனிவாசன், அதுக்கு முன்னால் இருக்கும் அவரும், அதற்கு அடுத்து வந்த மோகன் அவர்களும் உண்மையிலே நாங்கள் நன்றி நல்லது செய்ய நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் அதற்கு பின்னால் இன்னைக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பிளான்லாம் இருக்குது. ஏதாவது பிரச்சனைனா நான் இந்த சீனிவாசன் சார்ட்டையோ அல்ல இதுக்கு முன்னால் இந்த மோகன் சார்ட்டையோ ஃபோன் பண்ணி பேசினா வாங்கன்னு டிரான்ஸ்பரண்டாக பிளான்லேயே கொண்டு காட்டுறதெல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. ஆனாலும் இது கடலில் இப்படி கலக்கிற பிரச்சனை வருது என்று சொன்னால் நான் உணர்வது, அதாவது பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக இவங்க இந்த கழிவுகள்லாம் கடலில் விட்டு அந்த கால்வாய்களாக விட்டு அங்கே செடிமெண்ட்ஸ் பக்காவாக செட் ஆயிடும். அப்படி இருக்கின்ற சூழலில் இன்றைக்கு மழை வருகின்ற போது அதை அடிச்சுட்டு வருது. அதை ரெக்டிஃபை பண்ணி இது அங்கே மாத்திரமல்ல, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நம்முடைய பக்குள் ஓடைகளையும் இருக்கக்கூடிய உப்பாத்து ஓடைகளில் இந்த தொழிற்சாலைகள் வந்து நேராகவோ மறைமுகமாக கொண்டு இந்த கழிவுகளை கொட்டுவதனால் இந்த மழைக்காலங்களில் இவை வந்து மீன்கள் சாகக்கூடிய பல்வேறு ஆபத்துகளை உருவாக்குகின்றது. இதில் வந்து நம்ம தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் இப்படி பல கம்பெனி பெரிய கம்பெனியில் எடுத்து போராடிட்டு இருக்கோம். ஆனால் சிறிய சிறிய கம்பெனிகள், குறிப்பாக மீன் பதப்படுத்தும் கம்பெனிகள் இங்கே வெள்ளப்பட்டி பக்கத்தில் அந்த ஓடையை நாசம் பண்ணியிருக்காங்க. இதில் நான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வேண்டுவது என்னவென்று சொன்னால், நீங்கள் வந்து இந்த மழைக்காலங்களுக்கு முன்னால் பொதுவாக நார்மலாக இந்த நீர் போக்குவ இதில் கால்வாய்களிலே யாராவது இதை கொட்டுகிறாங்க ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக மழைக்காலத்திற்கு முன்னால் அதை சுத்தம் செய்ய வேண்டும். அந்த பாதிப்பு தான் இந்த மாதிரி பிரச்சனை. ஆனால் இவர்கள் சமூக அக்கறையோடு எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள். ஆகவே நீங்கள் வந்து டிசிடபிள்யூவில் ப்ராப்பராக அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணுதா, நன்றாக பண்ணுவதா சொன்னார். 2-3 தினங்களுக்கு முன்னால் மிஸ்டர் சீனிவாசன் அவர்களிடம் பேசிய போது நீங்களே வந்து பிளான்ட்டில் வந்து பாருங்கன்னு சொன்னார். அதுக்காக நான் அவர்களை நல்லது செய்யக்கூடியதை நான் திட்டக்கூடியவங்க யார் ரைட்டாக போனால் ரைட் கடுமையாக டிசிடபிள்யூ போராடிக்கணும். ஆனால் நாங்கள் சாதாரண ஆட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட பவர் இருக்கு. இன்றைக்கு சீனிவாசன் சாரோ இல்லை முன்னால் அந்த மோகன் சாரோ சரியாக நாளைக்கு யார் எப்படி வராங்கன்னு தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்து கோவிந்தராஜிலிருந்து DK சீதாராமையாக வரிசையாக எல்லோரையும் பார்த்து கொண்டு வருகிறேன். ஒரு சிலர் தான் கரெக்டாக இருக்காங்க. இன்னைக்கு கரெக்டாக ஃபங்க்ஷன் தான். இதை தொடர்ந்து பண்ணால் அதுக்கு இந்த அரசாங்கம் பொல்யூஷன் பொறுப்படுங்க. அடுத்தபடியாக திருச்செந்தூர் கடலில் வந்து இந்த மாதிரி இப்போ கலக்குது. அது வந்து குளிக்கக்கூடிய பக்தர்கள் அது புனித தீர்த்தம் வந்து பெரிய தீர்த்தமாக மாறிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த டீசல் கழிவுகள் முந்தைய காலங்கள் பண்ணனால மலையில் வரக்கூடியது. திருச்செந்தூர் கூடிய ஓடை இன்றைக்கு அங்கே உள்ள அத்தனை ஆலை கழிவுகளும் சாக்கடையும் மருத்துவமனை கழிவுகள் எல்லாமே உள்ளே போய் அது கடலில் கலக்குது. அதனால அந்த விஷயத்திலையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆலைகள் மாத்திரமல்ல, இந்த மருத்துவமனை கழிவு இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக பார்க்கணும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அடுத்து கோல் பேஸ் ஜெனரேஷன் சொன்னாங்க. அது ரொம்ப தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நம்ம வேதனையோடு குறிப்பிடக்கூடியது. இன்றைக்கு உலகம் முழுக்க குளோபல் வார்மிங் அப்படி பேசிகிட்டு இருக்கோம். இந்த கோல் பேஸ்டு பவர் ஜெனரேஷன் வந்து கார்பன் மோனாக்சைடை கொடுக்குது. இதனால ப்ராப்ளம் ஆகுது. UN வந்து கார்பன் கிரெடிட் கொடுக்குது. நீங்கள் கோல் பேஸ் இல்லாமல் பண்ணால் கொடுக்குது. ஆனால் நம்ம இந்தியா வந்து உலக சுற்றுச்சூழல் மாநாட்டிலையும் போகிறது பேசுறது. ஆனால் இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தை
சுத்தமா கோல் பேஸ் இதை கொடுத்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு அவங்க வேற வழியிலையும் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அதை மாற்று வழியில் சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தை கூறிக்கொண்டு அதற்கான புதிய இதில் வந்து கொண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். என்னுடைய நண்பர் வெற்றிவேல் என்பது அந்த காற்றை இது பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அதில் பவர் பண்ணக்கூடியது நியூக்ளியர் அண்ட் கோலுக்கு ஆல்டர்னேட்டிவாக பண்ணிட்டு இருக்காரு. அதான் இன்னும் 1.5 months பேட்டன் ரைட் கிடைக்கலாம் வந்தால். ஆனால் இன்னைக்கு உலக ட்ரெண்டை பார்த்தேன். குளோபல் வார்மிங் என்று சொன்னால் உலகமே பாதிக்கப்பட போகுது. அதில் ஃபர்ஸ்ட் விக்டிம் ஃபிஷர்மேன். எங்களுடைய வீடுகளும் எல்லாம் அழிஞ்சு போகும். தூத்துக்குடியே 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்குமாங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. மாலத்தீவு போயின்னு இருக்கு. அப்போ இந்த விஷயத்தில் உலக அளவில் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஆகவே இங்கே நம்முடைய மாவட்ட சுற்றுச்சூழல் இன்ஜினியர்கள் இந்த விஷயத்தில் என்னமோ பெருமையாக தூத்துக்குடி வந்து ஒரு பவர் ஹப்பாக போகுது சொல்லிட்டு, இது தூத்துக்குடி பவர் ஹப்பாக ரெக்கார்டில் சொல்லிட்டு இந்த மக்களையும் இந்த நாட்டையும் அழித்து யாருக்கு என்ன பிரச்சனை? ஆகவே நான் சமூக அக்கறையோடு இதோடு சொல்கிறேன். எங்களுக்கு வேற இந்த கம்பெனி எதிர்க்கணும், ஆண்டன் கோமஸ் தான் எல்லாத்தையும். we are not against the development, but development should not be at the cost of nature. அதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். ஆகவே இந்த இதில் என்னை பொறுத்தவரையில் அவங்க சீனிவாசன் சார் மற்றவங்க சொல்லியிருந்த போது நாங்கள் ட்ரீட்மெண்ட் பிளான் கரெக்டாக வச்சுருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பரன்ஸ் ஹெல்ப் ப்ராசஸ் உங்களுடைய போராட்டத்தால் 700 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் மெம்பரன்ஸ் வச்சுருக்கோம், அதை ஒத்துக்கொள்கிறேன். சரியா ஆனால் அவர்கள் தொடர்ந்து சரியாக செய்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு மாவட்ட இது மாசு கட்டுப்பாடு வாரிய இன்ஜினியருக்கு. ஏன்னா அந்த பகுதி மக்களுடைய அச்சத்தை நீக்கி வைக்க வேண்டிய வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு அரசகுரு பேயன் விளை. மைக் கொடுங்க. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கம்பெனி 1958 ஆரம்பித்த உடனேயே எங்களுடைய ஊரை சார்ந்த பெரியவர்கள் அப்பொழுதே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறையா போராட்டங்கள் எல்லாம் செய்தார்கள். அப்பொழுது தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றம் 1963 ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்புப்படி இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு நேர் எதிர்மாறாகத்தான் இவர்கள் செய்கிறார்கள். மாறாக எங்களுக்கு 28 ஏக்கர் இடத்தில் விவசாயம் செய்தோம். இப்பொழுது நாங்கள் வெளியே அரிசி வாங்கி சாப்பிடுகிறோம். எங்கள் உறவினர்கள் எல்லாம் சேர்த்து 3000 கோட்டை 6000 மூடைகிட்ட விவசாய நெல் எல்லாத்துக்கும் வந்துச்சு. இப்போ யாருக்கும் எங்கள் ஊரில் நெல் வரல. இப்போ இந்த தண்ணி போகிற இடத்த தயவு செய்து அதிகாரிகள் நீங்கள் போய் பாருங்கள். அந்த இடத்துல எவ்வளோ மோசம் பண்ணியிருக்கு. நீ ஒரு பனைமரம் கிடையாது. ஆடு மாடு கோடையில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அந்த ஓடையில் இவங்க நஞ்சு தண்ணியை விட்டுருக்குறாங்க. இப்போ கூட ஒருக்க நஞ்சு தண்ணியை விட்டுச்சு. நான் அந்த பிஆர்ஓட்ட ஃபோன் பண்ணி சத்தம் போட்டு ஒரு மணி நேரத்தில் வர தண்ணி அடைச்சாங்க. என் ஆடு 115 ஆடு வளர்த்தேன். இந்த குடிக்க தண்ணி இல்லாமல் என் ஆடை பூராத்தையும் நான் விற்றுட்டேன். அந்த அளவுக்கு இவங்க உடைய இது இருக்குது. மேலே இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம். நாங்கள் நம்ம கால்பட்டினம், ஆறுமணேரி, ஆத்தூர் இப்படி பள்ளிக்கூடத்தில் +2 படிக்கிற நலிவடைந்த ஏழை மாணவர்களுக்கு யாரையாவது இவங்க தத்தெடுத்து மருத்துவம், பொறியியல் எதுக்காவது படிக்க வைக்கிறாங்களா? இலவச கண் சிகிச்சை முகாம்னு சொல்கிறாங்க. நேரே நீங்கள் அரவிந்தில் போய் பாருங்கள். அப்படியே கொண்டு அம்போனி விட்டுட்டு போயிடுவாங்க. ஐயா சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு ஒரு 10 பொம்பளைகளை கொண்டு அவங்க பட்டதை வந்து சொல்ல வைக்கிறேன். அப்புறம் இந்த ஏற்கனவே இந்த டிசிடபிள்யூஆல் மக்கள் சின்ன பின்ன பட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த பிளான்ட் திறந்துச்சுன்னா இந்த நாடு ரொம்ப நம்ம பகுதி சின்ன பின்னமாகிரும். நம்மளுடைய இயற்கை மரணம் 50 வயதுலேருந்து 60 வயதுங்கிறது நிச்சயமாகிரும். நீங்கள் அதிகாரிகள் ஐயா தலையிட்டு இந்த பிளான்ட் மேலும் விரிவடைய விடக்கூடாது. மேலும் இவங்க இந்த எக்யூப் விடுறாங்க. அவங்க உங்ககிட்ட எவ்வளவு எளிவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே விடுறது எவ்வளோ தண்ணி விடுறாங்கன்னு பாருங்கள். அவங்க செய்கிற நேர் எதிர்மாதான் இருக்கும். தயவு செய்து இந்த நிறுவனத்தை மேலும் பிளான்ட் எதுவும் போட விடாமல் ஏற்கனவே இவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறத சட்டப்படி நடக்குதான்னு பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள், நாங்கள் எங்களை மாதிரி ஆடு மாடு வளர்க்குறவங்களுடைய கோரிக்கைகளை ஊரில் போய் பொதுமக்கள் அந்த வயசான பாட்டியை கேட்டு அதை அந்த கருத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்யுங்கன்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு எஸ் நாகநாதன், பெருமாள்புரம்.
திரு இளங்கோவன் பேயன் விளை. அனைவருக்கும் வணக்கம். இந்த டிசிடபிள்யூ நிர்வாகத்துக்கு தென்பக்கம் வெள்ளமடன்னு ஒன்று ஓடுது. வெள்ளையா இருக்கும் தண்ணி, நல்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருந்து. சின்ன வயசுல நான் குளிச்சேன். எங்க அப்பா மீன் பிடிப்பாங்க, எங்க அண்ணன் மீன் பிடிப்பான். இப்போ அது இந்த இவங்க கழிவு தண்ணியை விட்டதுனால மஞ்சளா ஓடுது. மீனும் கிடையாது, குளிக்கவும் போக மாட்டோம். இப்போ இந்த ஓடைக்கு தென்பக்கம் 20,000 பனைமரம் இருந்துச்சு. இப்போ ஒரு பனைமரம் கிடையாது. நிர்வாகமே இதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். 20,000 பனைமரம் பட்டு போச்சு. எங்க ஊர் கோயில் ஐயன் கோயிலுக்கு அடுத்தாப்ப 40 தென்னை மரம் இருந்துச்சு. ஒவ்வொரு தென்னையிலையும் 20 காய், ஒவ்வொரு கொலையிலையும். இப்போ அங்க ஒரு தென்னை மரம் இல்லை. மேலும் இந்த ஓடையின் பக்கத்தில் எங்க சுடுகாடு இருக்கு. பிணத்தை தூக்கிட்டு போவோம். பிணத்தை தூக்கிட்டு போய் வச்சுட்டு அந்த மூத்த பையனுக்கு மொட்டை போட்டுட்டு குளிக்கிறதுக்கு அந்த ஓடைக்கு போவோம் சின்ன வயசுல. இப்போ என்ன செய்யறோம் தெரியுமா? பிணத்தோட ஒரு 5 குடம் தண்ணியும் தூக்கிட்டு வர்றோம். தூக்கிட்டு வந்து அங்கதான் குளிக்க முடியாத, மொட்டையை அடிச்சுட்டு இந்த தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி அதை அடக்கம் பண்றோம். இப்படிப்பட்ட கொடுமை அந்த பேயனொலைக்கு தான் நடக்குது. மற்ற எந்த ஊரும் அதுல பக்கத்தில் சுடுகாடு இல்லை. மிகப்பெரிய கொடுமை இந்த டிசிடபிள்யூ பேயனொலைக்கு நடைபெறுகிறது என்பதை நான் வருத்தத்தோடு சொல்றேன். எங்க ஏரியாவில் அத்தனை பேரும் பயணி காட்சி, எல்லார் வீட்லையும் பயணி இருக்கும். போறவங்க வர்றவங்க எல்லாம் பயணி குடிச்சிட்டு போவாங்க. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது இப்ப குடிக்க பயணி இல்லை. நாங்க சீனி வாங்கி தான் காப்பி போடுறோம். நான்லாம் செம்பு செம்பா காப்பி குடிச்சவன். சோறு கூட ஒழுங்கா திங்க மாட்டேன். எங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு செம்புல காப்பி கொண்டு வருவான். அப்படி பணங்காடு வச்சு நடத்தணும். நாகர்கோயில இருந்து கிட்டத்தட்ட 500 பேர் அந்த ஏரியாவில் பனையார வருவாங்க. அந்த வெள்ளமடையில இருந்து கொம்புத்துறை வரைக்கும் 20,000 பனைமரம் இருந்துச்சு. தாய்மாருக்கு இருந்துச்சு, நாடாக்கமாருக்கு, நாடார்களுக்கு அதை பாட்டத்துக்கு எடுத்து நாங்க நடத்திக்கிட்டு இருந்தோம். எல்லாம் பாழா போச்சு இந்த டிசிடபிள்யூ நிர்வாகத்தால. இதை நான் மிகவும் கவலையோடு சொல்கிறேன். நான் ஒரு ஏழை, கிட்டத்தட்ட 600 பணம் இருந்துச்சு. இப்ப பணம் இல்லாம நான் இப்ப ஏழையா இருக்கேன். கீரை கட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல எனக்கு உப்பளம் போடுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கு. அதை போய் போடுறதுக்கு தீச்சிட்டு இருந்தோம். உள்ள மஞ்சளா இருக்கு, உப்பளம் போட முடியாதுட்டான். இப்ப அது கட்டமண்ணா கிடக்கு. ஒருத்தர் சின்ன கோயிலை கட்டி வச்சுட்டு இப்போ பெரிய கோயிலை ஆக்கிக்கிட்டே இருக்கிறார் அந்த இடத்த. வேணா வந்து பாருங்க. வெள்ளமடைக்கு அடுத்தாப்ப எங்க இடம் தான். வயல் இருக்கு எனக்கு. டிசிடபிள்யூக்கு மேல் பக்கம் ஒரு பூ விளையும். அடுத்தாப்ப எள்ளு போடுவோம், அல்லாட்டா உளுந்து போடுவோம். ஒரு கிணறு இருக்கு எங்க வயல்ல. அதை மோட்டர் வச்சு கடைசியா தண்ணி காணாட்டா அடிச்சு விடுவோம். இப்போ மோட்டர் வச்சு அடிக்கும் போது உப்பு தண்ணி தான் வருது. ஒரே ஒரு பூ தான் விளையுது, மீதி கட்டமண்ணா கிடக்கு. நேரில் வந்து பாருங்க. டிசிடபிள்யூ சொல்ற மாதிரி எங்களுக்கு எந்த நன்மையும் அவங்க செய்யல. ஏதோ நாங்க பிறக்கிறதுனால வந்துட்டு இப்போ வர்றதை நாங்க கட்டாயம் அனுமதிக்க முடியாது. மக்கள் மேல பாசம் உள்ளவங்க யாருமே இதை அனுமதிக்க மாட்டாங்க. புதுசா வர்றதை தயவு செய்து அனுமதிக்க கூடாது. திரு எஸ்.ஏ. செல்வராஜ், ஆத்தூர். வணக்கத்திற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த டிசிடபிள்யூ வர்றதுக்கு முன்னால் அந்த பகுதி எந்த அளவுக்கு இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது, அங்குடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்பது எல்லோரும் நன்கு அறிவார்கள். அன்றைய தினம் அரையணா, ஒரணா, காலனா உள்ள காலம். அந்த காலகட்டத்தில் அந்த தொழிற்சாலை அங்கே கொண்டு வருவதற்காக வேண்டி நம்முடைய வணக்கத்திற்குரிய அமரர் ஐயா கேட்டுக்கே அவர்களுடைய சீரிய முயற்சியினாலும் ஐயா எம்.எஸ். செல்வராஜன் அவருடைய சீரிய முயற்சியினாலும் அந்த பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இன்றைக்கு வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவருடைய உள்ளத்திலே பதிய வைத்து அன்று
மத்திய சர்க்காரோடு தொடர்பு கொண்டு நம்முடைய பகுதிக்கு டிசிடபிள்யூ நிறுவனத்தை கொண்டு வந்தார்கள். அன்றைக்கு இந்த நிறுவனம் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தொழிலை கொடுத்தது. நேரடியாகவும் மறைமுகமாகவும், அதாவது கான்ட்ராக்ட் லேபர்ஸ் மறைமுகமாகவும் தொழிலை கொடுத்தது. அதற்கு பின்னால் 100 ரூபாய் தாள் ஆத்தூரில் பார்க்க முடியாது. அன்றைய காலகட்டம் 100 ரூபாய் தாள் ஆத்தூரில் பார்க்க முடியாது, சில்லறைக்கு யாருக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலை இருந்த காலம். இந்த நிறுவனம் வந்ததுக்கு பின்னால் மக்களுக்கு கொஞ்சம் அவருடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயர்ந்தது. படிக்காதவர்கள் பாமர மக்களாக இருந்த காலம். இன்று அவர்கள் படிக்கிறார்கள். படிக்கவில்லை என்று யாரும் தயவு செய்து எண்ண வேண்டாம். எத்தனையோ பேர் டாக்டராகவும் இருக்கிறார்கள், மருத்துவராகவும், இன்ஜினியராகவும், பொறியாளராகவும் இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த டிசிடபிள்யூ நிறுவனத்தினால் நம் பகுதி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் சில குறைகள் இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கத்தான் செய்யும். ஒரு வீட்டை ஒரு மனிதன், ஒரு குடும்ப தலைவன் அந்த ஒரு வீட்டை சரியாக தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழலும் அப்படி இருக்கிறது அவருடைய வீட்டை சுற்றி. இன்றைக்கு இந்த டிசிடபிள்யூ நிறுவனம் அந்த இடத்துக்கு வந்ததனால் சில குறைகள் இருந்தது. அன்றைக்கு எங்களுக்கும் அதே பகுதிதான். காலையில் எழுந்திருந்து வயலுக்கு செல்வோமானால் வயலில் உள்ள நிலப்பரப்பை எல்லாம் மஞ்சளாக இருந்தது அன்றைய காலகட்டம். நாங்கள் அவர்களிடத்தில் எங்களுக்கு இப்படி உள்ள குறைகளாக இருக்கிறது. காலையில் போகும்போது அந்த குளோரின் ஸ்மெல் அப்படியே மூக்கில் ஏறும் இருந்தது அன்று. அதற்கு பின்னால் அவர்களிடத்திலே அந்த குறைகளை சொல்லி இன்று அந்த நிலை இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை ஒரு தொழிற்சாலை ஒரு இடத்துக்கு வருகிற போது எத்தனை குடும்பங்கள் பிழைக்கிறது? குறைகள் இருக்கும். நாம் அவரிடத்தில் எடுத்து சொல்லுவோம், இன்னென்ன குறைகள் இருக்கிறது, இதனால் எங்கள் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நீங்கள் அதை நிவர்த்தி செய்து தாருங்கள் என்று அவரிடத்திலே நாம் கேட்போம். அவர்கள் நிச்சயமாக செய்து தருவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, அவர்களும் அதை சுவாசிக்கிறார்கள். அந்த அனுபவம் அவர்களுக்கு இருக்கத்தானே செய்யும். ஆகையினாலே தயவு செய்து அந்த குறைகளை தரங்கதரா நிறுவனத்தினுடைய உதவி தலைவர், வணக்கத்திற்குரிய உதவி தலைவர் ஐயா அவர்களும், அவரோடு வருகை தந்திருக்கிற உயர் அதிகாரி அவர்களும், அவரோடு வருகை தந்திருக்கிற அலுவலர்கள் அவர்களும், நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய எம்டி அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்துக்கு செல்கிற போது அங்கே மக்களுடைய குறைகள் எல்லாம் இதெல்லாம் சொன்னார்கள் என்று அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி அந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து தாருங்கள், அந்த தொழிற்சாலையை மீண்டும் விரிவாக்கம் செய்து புது பிளான்ட்களை கொண்டு வாருங்கள், மக்களுக்கு தொழிலை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சேவியர் தங்கராஜ், அடைக்கலாபுரம். மரியாதைக்குரிய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இங்கே வருகின்றிருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அடைக்கலாபுரத்தை சார்ந்தவன். ஏறக்குறைய டிசிடபிள்யூ நிறுவனத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவன். அங்கே 1961ஆம் ஆண்டு அந்த தொழிற்சாலையிலே ஐடிஐ படித்துவிட்டு முதலாக அந்த தொழிற்சாலையிலே வேலையிலே அமர்ந்தேன். சுமார் 36 ஆண்டுகள் அந்த தொழிற்சாலையிலே அங்கே இருக்கின்ற குளோரின், அங்கே இருக்கின்ற எல்லா பொலிஷன் இவங்களோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றி இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை பிரச்சனையிலே எந்தவித தோல்வியும் எனக்கு ஏற்பட்டதில்லை. இன்று எனக்கு 72 வயது ஆகிறது. இந்த உடல்நலத்தோடு இருக்கிறேன். அந்த தொழிற்சாலையிலே பணியாற்றி, தொழிற்சாலையில் பணியாற்றியால் தான் ஒருவன் நோய்த்து இருக்கிறான் என்று சொன்னால் அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நான் ஆற்றியது, நான் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தன. நடந்து கொண்டிருப்பார்கள். 1960
மயங்கி விழுந்து விடுவார்கள். அத்தகைய குளோரின் அங்கெல்லாம் இருந்தது. அப்பொழுது கரண்ட் இல்லை, இப்பொழுது கரண்ட் வந்திருக்கிறது. அத்தனைக்கும் அங்கே அழகான டீசல் இன்ஜின்கள் மூலம் எப்பொழுதும் கரண்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அன்று நான் பார்த்தேன், இன்று நான் ஓய்வு பெற்று இருக்கின்றேன். 1996 நான் ஓய்வு பெற்று இன்று நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு எந்தவித நோயும் இல்லை என் உடலிலே, நிச்சயமாக சொல்ல முடியும். எனவே பெரியவர் ஒரு நிமிஷம், இது கை தட்டுறது எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இது ஒரு இது கிடையாது, ஸ்பீச்சு அல்லது ஒரு பப்ளிக் இது கிடையாது. அவர் பேசிட்டு முடிக்கட்டும். அதன் காரணமாக எத்தனையோ மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த டிஜிட்டல் நிறுவனம் வந்ததன் மூலம் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் கிராமங்களிலே வாழ்கின்றவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கின்றார்கள். நான் சாதாரண ஐடிஐ படித்தவன். என் வாழ்க்கையிலேயே எனக்கு 6 குழந்தைகள் உண்டு. 6 குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து பேரன் பேத்தியெல்லாம் கண்டுவிட்டேன். ஆனாலும் என்னை வாழ வைத்தது அந்த டிஜிட்டல் நிறுவனம் தான். எனவே அந்த டிஜிட்டல் நிறுவனத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் வாழ்கின்றது. அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். திடீரென்று மரணம் வருகிறது, சாகிறார்கள், உண்மைதான். ஆனாலும் கூட யாரால் வாழ்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த டிஜிட்டல் நிறுவனத்தில் வந்த கழிவு நீர்களை எல்லாம் மாசு கட்டுப்பாட்டு நீர்த்தம் மூலம் நிகழ்ச்சி செய்து இன்று சோலையாக மாறி இருக்கின்றது. ஒரு மரம் கிடையாது 1960. இன்று போய் பாருங்கள், சோலையாக அது இருக்கின்றது. அங்கே பொலிசனே இல்லை. குளோரின் என்றால் என்ன என்று தெரியாத அளவுக்கு அது வளர்ந்திருக்கின்றது. எத்தனையோ கட்டுகளை அரசு அதை அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லி அவளுக்கு வேண்டிய சட்டத்திட்டங்களை கொடுத்து அதை கட்டுப்படுத்தி இருக்கின்றது. எனவே இன்று மகிழ்ச்சியாக அங்கே உள்ள தொழிலாளர்கள் அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நானும் பார்த்து மகிழ்ந்தேன். இனி இது வாழவாக நமது சமுதாயம், நம்முடைய மக்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். எனவே அங்க மிகப்பெரிய விரிவாக்கம் தேவை. எத்தனையோ தொழிற்சாலைகள் இங்கே இல்லை. இங்கே தூத்துக்குடியில இருக்கிறது, கிராம பகுதியிலே இல்லை. அது உருவாக வேண்டும். அதற்குரிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும், வளர வேண்டும். அதன் மூலம் மக்கள் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. திரு கே சர்க்குரு, தலைவர், இந்து தொடக்கப்பள்ளி பேயன்விளை. அனைவருக்கும் வணக்கம். நான் பேயன்விளையை சார்ந்தவன். பேயன்விளை ஊர் கமிட்டியில் முக்கிய பொறுப்பு வகிப்பவர். என்னுடைய தம்பி, என்னுடைய சித்தப்பா மகன் எல்லாம் இதுக்கு முன்னால் பேசினாங்க. நான் என்னுடைய முப்பாட்டன் பாட்டன், நான் பிறந்தது, எங்கள் தாத்தா பிறந்தது, எங்கள் அப்பா பிறந்தது எல்லாமே பேயன்விளை. ஏறத்தாழ டிசிடபிள்யூ நிறுவனத்திலிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. எந்தவித நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். என்னுடைய தந்தையார் 86 வயது வரை ஆரோக்கியமாக இருக்கிறார். அவர் வயலில் எங்களுக்கு தான் அங்கே தகரப்பறை, உங்களுக்கு ஐயா ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தெரியும். நீங்கள் ரெவென்யூ எடுத்து பார்த்தால் தகரப்பறை, தலப்பண்ணை இப்படி போன்ற ஊர்களில் எங்களுக்கு தான் அதிகமாக வயல் சொத்துக்கள் உண்டு. அவர் ஏதோ சோம்பேறித்தனத்தில் விவசாயம் செய்யவில்லை என்று நினைக்கிறேன். நான் அழகாக விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். நன்றாக விவசாயம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல் ஊரில் நாங்கள் நன்றாக, அது டிசிடபிள்யூ நிறுவனம் ஒரு பெரிய ஆலமரம். நீங்கள் ஐயா உடனடியாக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அந்த ஆலமரத்தில் 1000 பறவைகள் குடியிருக்கின்றன, 10,000 பறவைகள் குடியிருக்கின்றன. மேலும் ஒரு கிளை விட்டால் அதிலும் ஒரு 500க்கும் மேற்பட்ட பறவைகள் குடியிருக்க நீங்கள் உடனே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சேர்ந்து எந்தவித தாமதமும் இல்லாமல் உடனடியாக நீங்கள் அவர்களுக்கு இணைந்து செயல்பட்டு இந்த புதிய திட்டத்தை நீங்கள் வரவேற்க வைக்க வேண்டும். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று உங்களுக்கு பணிவாக சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நிறுவனம் நாம் எல்லாம் ஒரு பெரிய புண்ணியம் செய்தவர்கள். நமது பகுதியில் இப்படி ஒரு நிறுவனம் அமைகிறது என்று சொன்னால் இதற்கு நாம் எல்லாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும். அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த ஆலமரத்தை இன்னும் விழுதுகள் தோன்ற, அதற்குரிய குழிகளை தோண்டி, அதற்குரிய பள்ளங்களை தோண்டி பராமரித்து நாம் எல்லோரும் சேர்ந்து, அதிகாரிகள் நீங்களும் உடன் இருந்து இந்த திட்டம் அவர்கள் போட்ட நாளுக்கு முன்னாலே வருவதற்கு நீங்கள் தயவு செய்து ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். திரு ஜெயாசங்கர். இல்லை, ஒரு நிமிஷம், நீங்கள் பேசிட்டீங்க, இப்போ திருப்பி பேச முடியாது. நீங்கள் அடுத்தது பேசுங்க. இல்லை, ஒரு நிமிஷம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தருக்கே டைம் கிடைக்கும், ஒவ்வொருத்தருக்கே வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுங்க. இல்லைன்னா இதை முடிக்க முடியாது இந்த கூட்டம். யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க பேசுங்க, வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கப்படும். ஆனால் அவங்களோட வாய்ப்பு கிடைக்கும் போது பேசிட்டு என்னென்ன பேசிட்டு முடிங்க. 2 to 3 minutes. டைம் லிமிட்டடாக இருக்குது. இது மட்டும் வேலை இல்லை நமக்கு, ஆனால் எல்லாத்துக்கும் கேட்கப்படும். அடுத்து பேசுங்க. திரு ஜெயாசங்கர்.
இல்லை ஒரு நிமிஷம், இதெல்லாம் பண்ணுறது நான் திருப்பி திருப்பி வார்ன் பண்ணுறேன். யாருமே இப்போ திருப்பி அப்படி பண்ணீங்கன்னா வெளியே தான் போக வேண்டி இருக்கும். இல்லை இல்லை ஒரு நிமிஷம், வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போ பேசுங்க. நான் இப்போ இதுக்கப்புறம் வார்ன் பண்ண மாட்டேன். இப்போ யாருக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க அப்போ பேசணும். என்ன வேணால் பேசுறது அது இதை பற்றி பேசணும். இந்த திட்டம் வரணுமா வேண்டாமா, இதை பற்றி என்னென்ன நமக்கு லாபம் என்னென்ன நஷ்டம் அதை பேசிட்டு முடிக்கட்டும். இனிமேல் நீங்கள் பேசுறதுக்கு அப்புறம் கூட சொல்கிறேன், இந்த சம்பந்தம் இல்லாமல் பேசாதீங்க. யாருமே இப்போ பேச போகிறீங்களோ தயவுசெய்து இந்த ப்ரொஜெக்ட் பற்றி பேசுங்க. ப்ரொஜெக்ட் நல்லதா கெட்டதா, வரணுமா வேண்டாமா. அதே மாதிரி ஏற்கனவே இவங்க பண்ணது தப்பு என்னென்ன அதை பற்றி ஏதாவது சொல்கிறீங்கன்னா சொல்லலாம். பட் இதை தவிர்த்து வேறு ஊர் பற்றியும் பேசக்கூடாது, வேறு நபர்கள் பற்றி பேசக்கூடாது. அண்ட் தயவுசெய்து டைமுக்கு உள்ளே பேசுங்க, இல்லைன்னா முடிக்க முடியாத எல்லாம் டைம் வேஸ்ட் ஆகிடும். அடுத்தது பேசுங்க. ஜெயசங்கர். அண்ட் இதை பேசுறதுக்கு அப்புறம் நீங்கள் மனு கொடுக்கலாம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட. ஸோ நீங்கள் கொடுங்க, நான் இங்கே தான் இருப்பேன், வாங்கிட்டு தான் போவேன். திரு GS ஜெயாசங்கர், ஆறுமனேரி. மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த DCWலால் அவர் சொன்னது மாதிரி ஆடு இருந்துச்சு செத்து போச்சு அப்படி இப்படின்னாரு. எனக்கு 150 ஆடு அதே இடத்துல இருக்குது, அதே தண்ணியை தான் குடிக்குது, நல்லா இருக்குது. 40,000 ரூபா சம்பளம் போட்டு ஒரு கோனார் மேய்க்கிறாரு. அதெல்லாம் அப்பட்டமான பொய். அதெல்லாம் நீங்கள் CPCID போட்டு விசாரித்தாலும் பாருங்கள், DCW பக்கத்தில் தான் என் ஆட்டுக்கடை போட்டு வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம், நீங்கள் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் இது ப்ரொஜெக்ட் பற்றி என்ன பேசுங்க. வேற ஆள் என்ன பேசியிருக்காங்க, அவர் வேற ஊரில் என்ன நடக்குது அதை பற்றி பேசுறது தேவையில்லை. இப்போ இனிமேல் தயவுசெய்து யாருமே பேசாதீங்க, அல்லது நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டோம், அவ்வளோதான். இந்த 20,000 பணம் இருந்ததுன்னாங்க காலப்போக்கில் இப்போ வயல் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்கள் இந்த திட்டம் வரணுமா வேண்டாமா வேணுமா உங்களுக்கு அதை பத்தி பேசுங்க. இந்த ப்ராஜெக்டே வரணும், இந்த திட்டம் வரணும் சார், இதை பத்தி பேசுங்க. சரி, அவர் சொன்ன பத்தி பேசாதீங்க. சரி. விவசாயம் நடந்தது முன்னால, அப்போ வந்து மாட்டை வச்சு உழுதோம், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க கிரிசு வண்டினி. அப்படி காலப்போக்கில் ஒன்று ஒரு இதை பார்க்குறதுக்கு ஒன்று அதுக்கு மேலே அப்படி ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி விவசாயத்தை எதுக்கு விட்டுட்டு இப்போ உப்பளமாக்கணும்னா, ஒரு மூடை நெல் அப்போ 150 ரூபா, இப்போ ஒரு மூடை உப்பு 300 ரூபா. அதனால் காலப்போக்கில் நாங்கள் எங்கள் விவசாயங்கள்லாம் உப்பளமாக மாற்றிக்கிட்டோம். DCWவால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அது பக்கத்தில் தான் எங்கள் உப்பளம் இருக்குது. எல்லாருக்கும் கறி வருது, அது வருது, இது வருது. நாங்கள் ஒன்றும் வரவும் இல்லை, ஒன்றும் இது இல்லை. உப்பு நல்ல விலைக்கு தான் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் கடல் மீன்லாம் இன்றைக்கி மீன் சாவுது, நம்ம மீனை சாப்பிடாம இல்லை. நாங்கள்லாம் நல்ல மீன் வாங்கினா காயல்பட்டு தான் போவோம். மீன் வாங்கி நல்லா சாப்பிட தான் செய்கிறோம், நல்லா தான் இருக்கும். இந்த DCW கொண்டு வர்ற நல்ல திட்டத்துக்கு எங்கள் பயன்வள ஊர் சார்பாக அதை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். திரு N ராமசாமி, நகர செயலாளர். வணக்கத்திற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, ஊராட்சி மன்றத்தின் மாவட்ட தலைவர் அவர்களே, இந்த DCW நிறுவனத்தின் உதவி தலைவர் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற ஆறுமனேரி நகர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் என்ற முறையில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது DCW நிர்வாகமானது கிட்டத்தட்ட 59 வருஷம் இந்த நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ வந்து நான் சின்ன பையன், எனக்கு சாதாரணமாக ஒரு 7-8 வயசு இருக்கும்போதெல்லாம் நான் அந்த கம்பெனிக்கு போயிருக்கேன். அப்போ வந்து சாதாரண ஒரு ஓலை குடிச்செல்லாம் அந்த கம்பெனி இயங்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து கம்பெனிக்கு வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்ட காலம்லாம் ஒரு காலம். அப்போ வந்து 100 பேர் தான் வேலை பார்த்துருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து குளோரின் வந்து ஜாஸ்தியாக போயிட்டு இருந்துச்சு. அந்த குளோரினை வந்து அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பாலும் மாசு கட்டுப்பாட்டுடைய ஒத்துழைப்பாலும் அந்த குளோரினை படிப்படியாக குறைச்சி அவங்க வந்து அதை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. அந்த கண்ட்ரோல் கொண்டு வந்த பிறகு அங்கே இப்போலாம் பார்த்தீங்கன்னா குளோரின்கிறது வேறு விஷத்தன்மையில் எதுவுமே கிடையாது. அந்த நிறுவனத்தில் என்னுடைய தந்தை வேலை பார்த்தாங்க. ஆனால் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்ததுனால யாருக்கும் நோய்வாய்ப்பட்டதோ, ஒரு புற்றுநோய் வந்துச்சு, ஒரு நீரிழிவு நோய் அதனால் வந்துச்சு, அதனால் ஆஸ்பத்திரியில் படுத்தாங்க, ஆனால் செத்து போனாங்கன்னு எங்கள் குடும்பத்தில் எதுவும் கிடையாது. பக்கத்தில் இந்த நிறுவனத்துக்கு ஊருக்கும் 6 மணி நேரத்துக்கு 2 கிலோமீட்டர் தான். அப்படிலாம் யாரும் எந்த விதமான ஒரு குழப்பத்துக்கு ஆளாகலை. அதனால்
எந்த விதமாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் 59 வருஷத்துக்கு முன்னாலனா அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ளுக்குள்ளே வந்து மரங்கள்லாம் வளர முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு சூழ்நிலை. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்குள்ள மரங்களாம் அவ்வளோ சோலையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு வந்து அது வித்தியாசமாக தெரியும். முன்னால் நான் அனுபவப்பட்ட ஆளுக்கு புறாவும் அந்த நிறுவனத்துக்குள்ள இன்னைக்கு இவ்வளோ பெரிய பசுமையான ஒரு மரங்கள்லாம் வளர்ந்துருக்குன்னா அது ஆச்சரியப்படக்கூடிய காலங்கள் தான். ஏன்னு கேட்டேன்னா நான் கண்ட காலம் இளவீர் காலத்தில், அந்த காலத்தில் வளர்ச்சி இல்லாத காலம். இப்போ வந்து மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் அரசாங்கத்தோட ஒத்துழைப்பினால அந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பசுமை நிறைந்த ஒரு கம்பெனியாக உருவாக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட கம்பெனி இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து வேலையில்லா திண்டாட்ட போக்குவரத்துக்காகவும் நமது நிறுவனத்துக்கு நம்மளுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் அரசாங்கத்தோட ஒத்துழைப்பும் கொடுத்து மேலும் அதை அபிவிருத்தி உருவாக்குறதுக்கு அனைவரும் பாடுபடுவோம் என்று உங்கள் மத்தியில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வி.ஆர். சுகுமாரன், தூத்துக்குடி. மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த கருத்து கேட்டுணர்வு கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் இங்கே பேசிய அனைவரும் மிகவும் வயதானவர்களும் தங்களுடைய அனுபவத்தினை இங்கே பகிர்ந்து கொண்டவர்களுமாக இருந்தார்கள். அநேகமாக இங்கே பேசிக் கொண்டிருப்பவர்களே நான் தான் மிகவும் இளைஞனாக இருப்பேன் என்று நினைக்கின்றேன். இந்த கருத்து கேட்டுணர்வு கூட்டத்திற்கு நான் வந்ததுடைய நோக்கம் இந்த ஆலையின் செயல்பாடுகளை பற்றிய மக்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, என்னுடைய கருத்தையும் இங்கே நான் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றேன். நான் தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தினுடைய செயலாளராக கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றேன். நம்முடைய DCW நிறுவனத்தினர் அவர்கள் காமித்த அவருடைய பிரசன்டேஷனிலே அவருடைய சமூக சேவைகள் மற்றும் எல்லாத்தையும் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். நாங்கள் சார்ந்திருக்கின்ற கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் அவர்கள் எத்தனையோ வகையில் உதவியாக இருந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அவருடைய ஆலைக்கு நான் அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றிருந்தேன். அடிப்படையிலே நான் ஒரு சுற்றுப்புறச் சூழலில் மிகுந்த ஆர்வல் கொண்டிருந்த காரணமாக நான் அடிக்கடி அவரிடம் சில கேள்விகளை கேட்பேன். சார், இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொடக்ஷனில் என்னெல்லாம் சார் வரும், வாட் ஆர் த எஃப்ளூயன்ஸ், அதோடைய எப்படி சார் ட்ரீட்மெண்ட்டு என்ன என்று கேட்கும்போது அங்கே இருக்கின்ற யாருமே ஒரு கணம் கூட யோசிக்காமல் நீங்கள் எந்த நேரம் வந்து பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம், உங்களுக்கு விளக்குகின்றோம் என்று சொல்லக்கூடிய அளவில் the transparency was there and till now it is there. இங்கே பேசும்போது அருமையான சகோதரர்கள்லாம் நிறைய கவலைகளை வெளிப்படுத்தினார்கள். இந்த கவலைகளை எல்லாம் நீங்கள் ஏதோ கூறிக்கொண்டிருங்கள், நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் என்று சொல்லுகின்ற நிர்வாகம் இன்னைக்கு DCWவில் இல்லை. நீங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்ற, நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்ற அனைத்து விவரங்களுக்கும் என்ன செய்தால் அதனை களைய முடியும் என்று நினைக்கின்ற ஒரு நேர்மையான, வெளிப்படையான, தூய்மையான நிர்வாகத்தினை இன்று அவர்கள் இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு கெமிக்கல் பேஸ்ட் வேதியியல் சார்ந்த எந்த ஒரு தொழிற்சாலையினை நிறுவும் பொழுதும் அங்கே சுற்றுப்புறச் சூழலிலே பிரச்சனைகள் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாது. அதை எந்த அளவுக்கு நாம் மட்டுப்படுத்தி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலே செய்ய வேண்டும் என்பதை அந்த நிர்வாகம் கவனத்திலே கொள்ளும் பொழுது அந்த தொழிற்சாலை வளர்ச்சி அடையும், அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகளையும் வளர்ச்சி அடையும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தொழிற்சாலை இங்கே இருந்திருக்கின்றது. ஆரம்பத்திலே அவர்கள் எந்த விதமான டெக்னாலஜி, எந்த சிஸ்டம், என்ன இதை அடாப்ட் செய்தார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன். ஆனால் அன்றைக்கு இருந்த டெக்னாலஜியை விட இன்று டெக்னாலஜி நிறையாக வளர்ந்து விட்டது. ஒரு எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இன்டர்நேஷனல் லெவலில் சட்டத்திட்ட வரைமுறைகள் இருக்கின்றன. இந்திய அரசு அதற்கான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது. தமிழ்நாட்டிலே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கின்றது, மாவட்ட நிர்வாகம் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் அதற்கு சில வரைமுறைகள் வைத்திருக்கின்றார்கள். ஒரு தொழிற்சாலையிலிருந்து கழிவு நீர் வெளியேறும் பொழுது அதில் இன்னென்ன பொருட்கள் குறிப்பிட்ட அளவு இருக்கத்தான் வேண்டும் என்பதை அரசாங்கம் நிர்ணயம் செய்கின்றது. அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற நிறுவனங்களுக்கு மட்டுமே தொடர்ச்சியாக அங்கீகாரமும் அனுமதியும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே எனக்கு முன்னாடி பேசிய அனைத்து பெரியவர்களும் கூறியதைப் போல ஒரு தொழிற்சாலை என்று நிறுவும் பொழுது மக்கள் மனதிலே இயல்பாக சில சந்தேகங்களும் பயமும் வருவது தவிர்க்க முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் அதற்கு சரியான விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் குறைகளையும் உங்கள் எந்த சந்தேகங்களாலும் நிவர்த்தி செய்கிறோம். நம்ம அண்டன் கோமஸ் ஐயா அவர்கள் கூறியதை போல எந்நேரமும் நீங்க ஃபேக்டரிக்கு வாங்க, நாங்க என்ன செய்யறோங்கிறத பாருங்க என்று சொல்லக்கூடிய துணிவு உண்மையாகவே தைரியம் உள்ள நேர்மையான நிர்வாகத்துக்கு மட்டும்தான் வர முடியும்.
ஆகவே உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்நேரம் வேண்டுமானாலும் நிர்வாகத்தை அணுகி நீங்கள் அதனை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு பவர் ப்ராஜெக்ட் எக்ஸ்பான்ஷன் மற்றும் ரெண்டு சப்சிடரி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு டிசிடபிள்யூ போகின்றார்கள் என்றால், நான் கிரிக்கெட் சங்கத்தை சார்ந்தவன் மட்டுமல்ல, நான் ஒரு எக்ஸ்போர்ட்டுடைய கம்பெனியுடைய மேனேஜராக இருக்கின்றேன், தூத்துக்குடி துறைமுக உபயோகப்பாளராகவும் இருக்கின்றேன். தூத்துக்குடி துறைமுகத்தில் இன்று சரக்குகள் கையாளுவதிலே குறிப்பிடத்தக்க சதவீதத்தை டிசிடபிள்யூ நிறுவனம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு இந்த சிபிபிசி கம்ப்ளீட்டாக இம்போர்ட் ஆகி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அதை இண்டிஜினியஸாக தயாரிக்கும் பொழுது அதற்கு தேவையான பொருட்களோ மற்ற பொருட்களோ இம்போர்ட்ஸ் வரும்பொழுது திருப்பி இதே ப்ராடக்ட்ஸ் இதில் எக்ஸ்போர்ட்டுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் அதிகமாக இருக்கின்றது என்று கேள்விப்பட்டேன். நிச்சயமாக நம்முடைய தூத்துக்குடி துறைமுக வளர்ச்சிக்கும் இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என்பதை நான் இங்கே தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். மேலும் இந்த எக்ஸ்பான்ஷனில் அடிஷனலாக ஒரு 300 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிரியேட் செய்ய முடியும் என்று நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. ஒரு விளையாட்டு வீரர் என்ற அடிப்படையில் சிறந்து விளங்குகின்ற விளையாட்டு வீரர்களுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக வைத்துக்கொண்டு, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இதே போல இன்னும் நல்ல தொழிற்சாலைகள், நல்ல உள்ளம் கொண்ட தொழிற்சாலைகள் வந்து நம்முடைய மாவட்டம் தொழில் வளர்ச்சியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை என்பதை தெரியப்படுத்தி, எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கியதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சின்னதுரை, துடிஷியா. அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்ட சிறுதொழில் சங்கம், அதாவது துடிசியா டிசிடபிள்யூ நிறுவனத்தின் விரிவாக்கத்தை வரவேற்கிறது. பிவிசி பிளான்ட் எக்ஸ்பான்ஷன் தமிழ்நாட்டில் உள்ள பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளின் மூலப்பொருட்கள் தட்டுப்பாட்டை வெகுவாக குறைக்கும். பவர் பிளான்ட் எக்ஸ்பான்ஷன் தமிழகத்தில் உள்ள மின்வெட்டை குறைக்கும். மேலும் நமது மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும். ஆகிய இந்த காரணங்களினால் இந்த விரிவாக்கத்தை நாங்கள் வரவேற்கிறோம். திரு முகாதியா, காயல்பட்டினம் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். மரியாதைக்குரிய ஆட்சியர் மற்றும் பொதுமக்களின் கருத்து கேட்டுணரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் டிசிடபிள்யூ நிர்வாகத்தினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னிடமிருந்து சில கேள்விகள். நான் 40,000 மக்கள் தொகையை கொண்ட காயல்பட்டினத்தின் ஒரு குடிமகனாகி, அதில் நாங்கள் காயல்பட்டினத்துடைய நலனை மனதில் வைத்துக்கொண்டு காயல்பட்டினம் நல அறக்கட்டளை என்று அரசு பதிவு பெற்று இயங்கி வருகிறோம். அதனுடைய அமைப்பின் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த அடிப்படையிலே எனக்கு சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் அதிக அக்கறை இருப்பதால் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய சுற்றுப்புறத்தில் வாழக்கூடிய அனைத்து கிராம மக்கள் மீதும் அதிகம் அக்கறையும் நலனில் பங்கு கொள்ளவனாகவும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த அடிப்படையிலே எங்களுக்குள்ள சில ஐயங்கள், எங்களுடைய சுற்றுப்புறமும் சரி, எங்கள் ஊர் உள்ளே இருக்கக்கூடிய கடல்களும் சரி, திடீரென்று செங்கடலாக மாறுவதின் காரணம் என்ன? அது எங்களுக்கு அறியப்படாத